வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 21 பண்டைய நாகரிகங்கள். இந்த 2 லெசன் பார்த்திங்கன்னா பண்டைய நாகரிகங்கள், தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஸோ 2 லெசன்லும் கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரி பார்க்கலாமா? குட் ஆஃப்டர் டு ஆல். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை கவனி. கூற்று 1 பாருங்கள். ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் மாக்கல், தங்கம், சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன. கூற்று 2 ஹரப்பா எழுத்துக்கள் வாசிக்கப்பட்டது. கூற்று 3 சில அறிஞர்கள் இவை திராவிட மொழிகள் என்று உறுதியாக கருதுகிறார்கள். ஸோ இது கரெக்டான கூற்று. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் வந்து சி. ஆன்சர் சி. பாருங்கள், கூற்று 3 மட்டும் சரி, இது மட்டும் சரி, இது 2 தப்புன்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்? கூற்று 1 பாருங்கள். ஹரப்பா பண்பாட்டு பகுதிகள் மாக்கல், தங்கம், சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஸோ மாக்கல் வந்து இல்லை, தந்தம் இல்லை, தங்கம் இல்லை. ஓகேங்களா? இங்கே வந்து நுரைக்கல், இங்கே வந்து செம்பு. ஓகேங்களா? நுரைக்கல், செம்பு தான் சுடுமண் தந்தம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஹரப்பா எழுத்துக்கள் வாசிக்கப்பட்டது இருக்குது. ஸோ வாசிக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஹரப்பா எழுத்துக்கள் வாசிக்கப்படவில்லை. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் என்ற சிலிக்கா வகை கல்லை கருவிகள் செய்ய ஹரப்பா மக்கள் பயன்படுத்தின. சிலிக்கானே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆன்சர் டி, செட். செட்னா சிலிக்கா வகை கல்லை, அதை வந்து அதுலேருந்து கருவிகள் வந்து செஞ்சுருக்காங்க ஹரப்பா மக்கள். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, செட். அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின் பாருங்கள். எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்டவை? ஆன்சர் சி, மயிலாடுதுறை. ஆன்சர் சி, மயிலாடுதுறை. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்டவை. ஓகேங்களா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பாவின் ஜெய்பு என்றழைக்கப்படும் விலங்கு எது? ஆன்சர் சி, மாடு. ஜெய்புனா மாடு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. ஏ வந்து ஹரப்பா, பி வந்து மொகஞ்சதாரோ, சி வந்து ஹலிபங்கன், டி வந்து ராகிஹரி, இ வந்து லோத்தலால். ஓகேங்களா? இந்த இதில் வந்து எது மேட்ச் ஆகும், இந்த பிளேசஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்துலாம். 5வதுக்கு ஆன்சர் பி, 3, 4, 5, 1, 2. ஹரப்பா வந்து பஞ்சாப், பாகிஸ்தான். ஓகேங்களா? மொகஞ்சதாரோ சிந்து, பாகிஸ்தான். ஓகேங்களா? 2. கலிபங்கன் வந்து ராஜஸ்தான், இந்தியா. கலிபங்கன்னா ராஜஸ்தான், இந்தியா. ராகிஹரின்னா குஜராத், இந்தியா. 4வது. லோத்தலான்னா ஹரியானா, இந்தியா. ஓகேங்களா? இந்த இந்தியா வரும்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஹரப்பானா ஞாபகம் வச்சுக்கணும், பஞ்சாப் பாகிஸ்தான். ஹரப்பானா பஞ்சாப் பாகிஸ்தான். மொகஞ்சதாரனா சிந்து பாகிஸ்தான். ஓகேங்களா. ஹலிபங்கன்னா ராஜஸ்தான் இந்தியா. ஹலிபங்கன்னா ராஜஸ்தான் இந்தியா. ராய்ஹரினா குஜராத் இந்தியா. ஓகேங்களா. லோத்தலானா ஹரியானா இந்தியா. அடுத்த கொஸ்டின் போகலாம். 6வது கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை டேஸ் ஆகும். ஓகே, ஆன்சர் வந்து சி, நடனமாடும் பெண் சிலை. ஓகேங்களா. வெண்கல சிலை லார்ட்ஸ் வேக்ஸ் அப்படின்னா வெண்கல சிலை. அது அந்த சிலை என்னன்னா நடனமாடும் பெண் சிலை. ஓகேங்களா. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின் கூற்றுகளை கவனி. கூற்று 1 பாருங்க. ஹரப்பா மக்கள் மண்பாண்டங்கள் அழகான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை. கூற்று 2 மாடுகள், செம்பரியாடுகள், யானைகள், குதிரைகள் உள்ளிட்ட பல விலங்குகள் அறிந்திருந்தார்கள். கூற்று 3 சிந்துவெளி முத்திரைகள் இவ்வகையான பெரிய எருது உருவம் காணப்படுகிறது. ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் ஏ, கூற்று 1 மட்டும் சரி, மற்ற 2ம் தப்புன்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூற்று வந்து ஹரப்பா மக்கள் வந்து மண்பாண்டங்கள் அது அழகாக இருக்கும், வண்ணங்களாக தீட்டிருப்பாங்க. அது சிவப்பு கருப்பு சேர்ந்த ஒரு வண்ணங்கள் தீட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் இப்போ கூற்று 2 பாருங்கள். அவங்க அறியப்பட்ட விலங்குகள் எதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மாடுகள், செம்பரியாடு, யானைகள், இது வந்து அறியப்பட்ட விலங்கு. குதிரை மட்டும்தான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம், குதிரை மட்டும்தான் அறிந்திருக்கவில்லை, மற்ற எல்லா விலங்குகள் அவங்க வந்து அறிந்திருந்தார்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய எருது அவங்க வந்து ஒரு முத்திரை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அது என்னன்னா காளை, பெரிய காளை. ஆன்சர் வந்து பெரிய காளை உருவம் வந்து காணப்படும். அந்த முத்திரை அவங்க யூஸ் பண்ணுற முத்திரையை வந்து எப்படி இருக்கும்னா பெரிய காளையோட உருவ படத்தை வந்து முத்திரையாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நான் எருதுன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஒன் தான் ரைட்டு, 2மே தப்பு. அடுத்த கொஸ்டின் போகலாம். 8வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆன்சர் சி, கலிபங்கன். கலிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். மெழுகா அப்படின்னா எதை குறிக்கும்? ஆன்சர் சி, மெழுகானா கியூனிபாம். மெழுகானா கியூனிபாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூனிபாம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை பாருங்கள். 10வது கொஸ்டின். ஃபஸ்ட்டு கூற்று 1 பாருங்கள். ஹரப்பா நாகரிக பகுதிகளின் முக்கோணம் செட் எடைகள் கிடைத்துள்ளன. கூற்று 2 தராசுகளுக்கான செம்பு தட்டுகள் கிடைத்துள்ளன. கூற்று 3 சிந்துவெளி மக்கள் அரச மரத்தை வழிபட்டார்கள்.
ஆன்சர் பி. கூற்று 2, 3 மட்டும் சரி. ஃபஸ்ட்டு ஒன் தப்பு, இது ரெண்டும் ரைட். ஓகேங்களா? இப்போ வந்து ஹரப்பா நாகரிக பகுதிகளில் முக்கோணம் செட் இருக்கா? இங்கே வந்து முக்கோணம் இல்லை, கனசதுரமான செட் எடைக்கற்கள் கிடைத்துள்ளன. கனசதுரமான, ஓகேங்களா? முக்கோணம் இல்லை, கனசதுரம். கனசதுரம் செட் எடைக்கற்கள் கிடைத்துள்ளன. அந்த எடைக்கற்கள் வச்சு தான் தராஸ்கள் வந்து செம்பு தட்டுக்கல், அந்த தராஸ் வந்து செம்பு தட்டோட ஜாயிண்டில் இருக்கும். அந்த கல் பார்த்திங்கன்னா எடைக்கற்கள் வந்து கனசதுரத்தில் இருக்கும். ஓகேங்களா? அவங்க என்ன தெய்வம் வழிபட்டாங்கன்னா அரச மரத்தை, இயற்கை வழிபாடு, அரச மரத்தை வந்து வழிபாடு வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை கவனி. கூற்று ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். புதுக்கோட்டையில் கிடைத்த ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. கூற்று 2, மதுரை, கரூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. கூற்று 3, தங்கத்தில் செய்யப்பட்ட அவற்றில் எண்ணற்ற குறியீடுகள் முத்திரைகளாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இது கரெக்டானது பார்த்து சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஏ. கூற்று 1 மட்டும் சரி, மற்ற ரெண்டும் தப்பு. பாருங்கள். புதுக்கோட்டையில் கிடைத்த ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர் மண்டலத்தில் சேர்ந்து காணப்படுகிறது. ஓகேங்களா? புதுக்கோட்டையில் கிடைச்ச ரோமானிய நாணயம் கோயம்புத்தூர் மற்ற எல்லா பகுதியிலும் கிடச்சிருக்கு. கூற்று 2 பாருங்கள். மதுரை, கரூர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இல்லை. கொடுமணல், போடி நாயக்கனூர் ஆகிய ஊர்கள் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. ஓகேங்களா? முத்திரை பொறித்த நாணயங்கள் எங்கே கிடச்சிச்சுன்னா கொடுமணலில் கிடச்சிருக்கு, போடி நாயக்கனூர் கிடச்சிருக்கு, மதுரை, கரூரில் இல்லை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். தங்கத்தில் செய்யப்பட்ட அவற்றின் எண்ணற்ற குறியீடுகள். தங்கத்தில் இல்லை, வெள்ளியில் செய்யப்பட்ட, இதில் வெள்ளியில் செய்யப்பட்ட. இங்கே வந்து என்னது கொடுமணல், போடிக்க நாயக்கூர். ஓகேங்களா? போடி நாயக்கனூர். இங்கே வந்து தங்கத்தால் இருக்குல்ல, இங்கே வந்து தங்கத்தால் இல்லை, வெள்ளியில் செய்யப்பட்ட அவற்றில் எண்ணற்ற குறியீடுகள் முத்திரைகளாக பொறிக்கப்பட்டிருந்தன. ஓகேங்களா? ஆன்சர் கூற்று 1 மட்டும்தான் சரி, இது ரெண்டும் தப்பு. அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின் பாருங்கள். இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் அவற்றின் பாலி மொழியில் எழுதப்பட்டது. ஆன்சர் பி. மகாவம்சம். இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் மகாவம்சம், அவற்றின் பாலி மொழியில் எழுதப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து 13வது கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கொஸ்டின் பாருங்கள். புள்ளி எண் என்ற மதிப்புமிக்க உலோகங்கள் எவை? ஆன்சர் பி. புள்ளியன் அப்படின்னா தங்கம், வெள்ளி. ஓகேங்களா? புள்ளியன் என்ற மதிப்புமிக்க உலோகங்கள்னா தங்கம், வெள்ளி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 14 2 கொஸ்டினுக்கு ஏயும் இருக்குது, பி இருக்குது. பாருங்கள். தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட உரைக்கிணறு எங்கே கிடைத்தது? அந்த ஒரு கொஸ்டினும். 2வது பி பாருங்கள். சரக்கிடங்கு, தொட்டிகள், உரைக்கிணறுகள், தெரு ஆகியவற்றின் உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் எது? ஸோ ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உரைக்கிணறுனாவே ஏன் வச்சுக்கணும்? அரிக்கமேடு. ஆன்சர் ஏ, அரிக்கமேடு. தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட உரைக்கிணறு அப்படின்னாவே அரிக்கமேடு.
இன்னும் நிறையா இது இருக்குது. ஓகேங்களா, நிறையா ஊர் இருக்குது, அது என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உரைக்கிணறு, இத்தெரு ஆகியவை நகரம் அப்படின்னாவே புதுச்சேரி. புதுச்சேரியில் தான் அரிக்கமேடு இருக்குது. ஓகேங்களா, நகரம்னா புதுச்சேரி. இங்கே உரைக்கிணறு கிடைத்துள்ள பகுதினா அரிக்கமேடு. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஏ, 14க்கு ஏ வந்து ஆன்சர் ஏ அரிக்கமேடு, பிக்கு வந்து புதுச்சேரி சி. ஓகேங்களா, அரிக்கமேடு மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிளேசஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, கொடுமணலில், உறையூரில், கரூரில், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, இந்த பகுதியிலும் கேரளத்தில் வந்து பட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் 15வது கொஸ்டின் பாருங்கள். எழுத்துக்கள் கொண்ட சுட்டமண் பாண்டா ஓடுகளுக்கும் பல வகை நாணயங்களும் கிடைத்துள்ளன. ஆன்சர் பி பிராமி, தமிழ் பிராமி. ஓகேங்களா, தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட சுட்டமண் பாண்ட் ஓடுகளும் பல வகை நாணயங்களும் கிடைத்துள்ளன. ஓகேங்களா, அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். ரோமானிய நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி என்பவர் டேஸ் என்ற நூலை எழுதினார். ஆன்சர் டி இயற்கை வரலாறு. ரோமானிய நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி என்பவர் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதினார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின் பாருங்கள். பட்டணம் கேரளத்தின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் பி எர்ணகுளம். ஆன்சர் பி எர்ணகுளம் மாவட்டத்தில் உள்ளது. பட்டணம் கேரளத்தின் மாவட்டம் எங்கே இருக்குன்னா எர்ணகுளம்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை கவனி. கூற்று 1 பாருங்கள். சங்க இலக்கியமான 10 சேர அரசர்கள் குறித்தும் நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது. கூற்று 2 சேரர்கள் வஞ்சிப்பூ மாலையை அணிந்தனர். கூற்று 3 கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சேர மன்னர்களின் 4 தலைமுறைகளை குறிக்கப்படுகிறது. ஆன்சர் ஏ கூற்று 1 மட்டும் சரி, மற்ற ரெண்டுமே தப்பு. கூற்று 1 பாருங்கள். சங்க இலக்கியமான 10 சேர அரசர்கள் குறிக்கும் நாட்டின் எல்லைகளையும் குறிக்கும் பேசுகிறது. ஓகேங்களா, 10 எதை குறிக்குதுன்னா சேர அரசர்களையும் குறிக்குது, நாட்டின் எல்லைகளையும் குறிக்கிறது. ஓகேங்களா, அடுத்து சேரர் வஞ்சிப்பூ மாலையை அணிந்தனர். சேரர் வந்து என்ன பண்ணாங்க, எந்த மாலை அணிந்தார்கள்னா பனம்பூ மாலை அணிந்தனர். அடுத்து கூற்று 3 பாருங்கள். கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் சேர மன்னர்களின் 4 தலைமுறைகளை குறிக்கிறது. சேர மன்னர்கள் வந்து 3 தலைமுறைகளை குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா, 3 தலைமுறை வந்து குறிக்கிறது. அங்கே வந்து பனம்பு. ஓகேங்களா, ஆன்சர் அப்போ கூற்று 1 மட்டும் சரி. 19வது கொஸ்டின் பாருங்கள். முகப்பில் புலி உருவம், மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் பொறிக்கப்பட்ட சங்ககால சோழர்கள் டேஸ் நாணயங்கள் வெளியிட்டனர்.
ஆன்சர், சங்ககால சோழர் வந்து செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். அந்த அந்த நாணயத்தில் எப்படிப்பட்ட உருவம் இருக்குது பாருங்கள். முகப்பில் புலி உருவம், மறுபுறத்தில் யானை, ரெண்டும் மிக்ஸ் ஆகி புனித சின்னங்களும் பொறிக்கப்பட்ட சங்க கால சோழர்கள் செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். ஓகேங்களா. அடுத்து ஆன்சர் சி இதுக்கு. அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை கவனி. கூற்று 1, கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. கூற்று 2, அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் குடிகாடு என்ற ஊரும் கண்ணாடி மணியும் செய்யும் தொழிலாங்கள் இருந்துள்ளன. கூற்று 3, நூல் நுற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் அதிச்சநல்லூர் கிடைத்துள்ளன. ஆன்சர் சி, கூற்று 2 மட்டும் சரி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா, பொன்னை உருக்கும் உலைகள் வந்து எங்கே இருக்குன்னா கேரளாத்தில் பட்டினத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து அங்கே வந்து கிடைக்கவில்லை இல்லை, கிடைக்கப்பட்டிருக்கு. கிடைக்கவில்லை இருக்குது பார்த்திங்களா, இங்கே கிடச்சிருக்கு. அங்கே தான் அந்த தங்கம் வந்து உருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேரளா பட்டினத்துலேருந்து ஒரு பொண்ணே உருக்கும்னா கோல்டு அப்பயே உருக்கி செஞ்சுருக்காங்க. சரியா, அதுக்குரிய சான்றுகள் கிடச்சிருக்கு. அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் குடிகாடு என்ற ஊரில் கண்ணாடி மணி செய்யும் தொழிலங்கள் இருந்துள்ளன. ஓகேங்களா, இது கரெக்டு. அடுத்து நூல் நுற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் ஆதிச்சநல்லூர் கிடைத்துள்ளன. அப்போ ஆதிச்சநல்லூரில் கொடுமணலில் கிடச்சிருக்கு. நூல் நுற்கும் கதிர்கள்னம்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கு. ஓகேங்களா. ஓகே, ஆன்சர் வந்து கூற்று 2 மட்டும் கரெக்டு, மற்ற ரெண்டுமே தப்பு. இங்கே கிடச்சிருக்கு, இங்கே வந்து ஆதிச்சநல்லூரில் கொடுமணல். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். 21வது கொஸ்டின் பாருங்கள். நெல் மணிகளை பதித்து அடையாளமிட்டு சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு எங்கே கிடைத்துள்ளது? ஆன்சர் பி, கீழடியில் வந்து நெல் மணிகள் வந்து அப்படி பதித்து அதை அடையாளமாக வச்சுருக்காங்க. அது சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சுடுமண்ணில் செஞ்ச அந்த நெல்மணிகள் பதித்து ஒரு அடையாளமாக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே கிடச்சிருக்குன்னா கீழடியில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின் பாருங்கள். காயல் சிறந்த நகரம் என்று விரிவித்த வெனிஸ் நகர பயணி யார்? காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி யார்? ஆன்சர் பி, மார்கோ போலோ. ஆன்சர் பி, மார்கோ போலோ. காயல் சிறந்த நகரம் சொன்னவர் யாருன்னா மார்கோ போலோ. ஓகேங்களா. அடுத்து 23வது கொஸ்டின். சங்ககால மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்கு டேஸால் ஆன குச்சிகளை பயன்படுத்தினர். ஆன்சர் சி, செம்பினால் ஆன குச்சிகளை பயன்படுத்தினர்.
ஓகேங்களா. சங்ககால மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்கு செம்பிலால் ஆன குச்சிகளை பயன்படுத்தினர். அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள். செங்கடல் கரையில் உள்ள பெர்னிக்கே துறைமுகத்தில் கிடைத்த இந்திய பானையில் டேஸ் இருந்தது. ஆன்சர் ஏ மிளகு. இந்திய பானையில் கிடைச்சது மிளகு. ஓகேங்களா. இது வந்து செங்கடல் கரையில் உள்ள பெர்னிக்கே துறைமுகத்தில் கிடைத்த இந்திய பானை. ஓகேங்களா. அது வந்து என்ன கிடச்சிருக்குன்னா மிளகு வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை கவனி. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய சமஸ்கிருதம் நூலாகும். கூற்று 2. பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்று பொருள். கூற்று 3. 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள் நிலப்படம் ஆகியவற்றை கொண்டு ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். ஓகே. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25வதுக்கு ஆன்சர் வந்து பி. கூற்று 2, 3 மட்டும் சரி. இதுவும் இதுவும் ரைட்டு. ஓகேங்களா. பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி, அது கரெக்டு. அடுத்து 2ஆம் நூற்றாண்டு நிலவிய ரோமானிய பேரரசு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புவியியல் அமைப்பு வந்து விவரங்களை நிலப்படமாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்த நிலப்படங்கள் பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நூல் வந்து தாலமியன் புவியியல் என்ற நூலாகும். ஓகேங்களா. அது வந்து யூஸ் பண்ணிக்காங்க பார்த்திங்களா. அந்த புவியியல் அமைப்பை வந்து ஒரு நிலப்படமாக அந்த விவரத்தை வந்து குறிக்கிறதுனா அது என்ன நூல்னா தாலமியின் புவியியல் என்ற நூலகம் ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய சமஸ்கிருதம் நூலாகும்ன்றாங்க. ஸோ சமஸ்கிருதம் இல்லை, கிரேக்க நூலம். ஓகேங்களா. கிரேக்க நூலகம் அப்படிவாங்க. எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் பண்டைய கிரேக்க நூலகம் ஆகும். அந்த பெரிப்ளஸ் வந்து கடல் வழிகாட்டுன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து தாலமியன் புவியியல்னா ஒரு நூலகம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2ஆம் நூற்றாண்டு நிலவிய ரோமன் பேரரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புவியியல் அமைப்பும் விவரங்களும் நிலப்படமாகவும் அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டே வந்து கொஸ்டின்ஸ் அந்த லெசன் மட்டும் டேக்குரியது சொல்கிறேன். அதுக்குரிய வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா. அதுக்குரிய லெசன் மட்டும் நான் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். டே வந்து நாளைக்கு 22க்குரிய 2 லெசன் வந்து கவனிங்க. அந்த சிவிஸில் வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் சிவிஸில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்ன பார்த்திங்கன்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, அந்த ஒரு லெசனும். 2ஆவது லெசன் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஓகேங்களா. அந்த 2 லெசனும் படிச்சுட்டு வந்துடுங்க, கொஸ்டின் கேட்பேன். அரசாங்க அமைப்பும் மற்றும் மக்களாட்சி அந்த ஒரு லெசன் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில். அதே 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஸோ 2 லெசனும் படிச்சிருங்க. டே 22வதுக்குரியது 2 லெசன் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.